ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு லேர்ன் கம்ப்யூட்டர் ஈஸிலி சேனலில் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் புக் பேக் கொஷின்ஸில் பார்ட் 3ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஷினை பார்க்க போகிறோம். ரைட் எ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே பிரமிட். இந்த பிரமிடை டிஸ்பிளே பண்ணணும். ஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடிஇ இதை பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எல்லா லூப் வச்சும் பண்ணலாம். வைல் வச்சும் பண்ணலாம், ஃபார் வச்சும் பண்ணலாம், டூ வைல் வச்சும் பண்ணலாம். எல்லாத்தோட மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபார் லூப்பை வச்சு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார் லூப் வச்சு நம்ம இந்த நமக்கு தேவையான ஃபார்மேட் இப்படி. ஃபர்ஸ்ட் லைனில் ஏ இருக்கணும், செகண்ட் லைனில் ஏபி இருக்கணும், தேர்ட் லைனில் ஏபிசி இருக்கணும், ஃபோர்த் லைனில் ஏபிசிடி இருக்கணும், ஃபிஃப்த் லைனில் ஏபிசிடிஇ இருக்கணும். ஓகே, அதோடைய அஸ்கி வேல்யூஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஏவோட அஸ்கி வேல்யூ 65, பியோடையது 66, சி 67, டி 68, இ 69. இதுதான் இதோடைய அஸ்கி வேல்யூஸ். இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம ஃபார் லூப் வச்சு எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபார் கவுண்டர் இன் வேரியபிள் இன் சீக்வன்ஸ், கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் 1 by 1 ஆகணும். லாஸ்ட்டில் வந்து கோலன் வச்சு முடிக்கணும் அந்த ஃபார். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 இருக்கணும். அடுத்து ஆப்ஷனல் பிளாக் என்னென்னா எல்ஸ் பார்ட்டு, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2. ஸோ இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் பார்ட்டு தான். அது வந்து மெயின் பார்ட் கிடையாது. நமக்கு தேவை வேணும்னா நம்ம ப்ரோக்ராமில் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா திஸ் இஸ் ஆப்ஷனல். ஓகே, இப்போ இந்த பிரமிட் ப்ரோக்ராமை நம்ம எப்படி ஃபார் லூப் வச்சு எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஃபார் எப்பயுமே பைத்தான் ப்ரோக்ராமில் இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். எந்தெந்தக்கு நேராக அந்த கோடிங் இருக்கோ அந்த சீக்வன்ஸ் படி தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு நான் இது லூப்பிங் இது வந்து ஃபார்ன்றது கீவேர்டு, லூப்பிங் வேரியபிள் வந்து ஐ கொடுத்துட்டு இன் ரேஞ்ச், இன் சீக்வன்ஸ்னு கொடுத்துருக்கல, வேரியபிள் கவுண்டர் வேரியபிள் இன் சீக்வன்ஸ். அப்போ நான் ஐ இன் போடுறேன். சீக்வன்ஸ்னால் ரேஞ்ச், ஃப்ரம் ஸ்டார்டிங். ரேஞ்சில் என்னென்ன இருக்கணும், ஸ்டார்ட்டு ஸ்டாப்பு ஸ்டெப் வேல்யூலாம் இருக்கும். நான் அதோடைய சீக்வன்ஸ் என்னென்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன கொடுப்பேன்னா ரேஞ்சுன்ற ஒரு கீவேர்ட் ப்ராக்கெட்டில் அஸ்கி வேல்யூ நமக்கு என்னது, ஏவோட அஸ்கி வேல்யூ என்னது 65. ஏவோட அஸ்கி வேல்யூ 65. என்னோடய ப்ரோக்ராம் வந்து அப் டு இ வரைக்கும் இருக்கணும். அப்போ ஈயோட வேல்யூ 69. நான் 69 நீங்கள் உள்ளே கொடுக்க முடியாது, ஏன்னா 69 அப் டு 68 வரைக்கும் தான் அது எடுக்கும். அதனால் நான் 17 மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃப்ரம் வந்து எனக்கு 65 to வந்து 17 மென்ஷன் பண்ணணும். அப்போ ஃப்ரம்மோட வேல்யூ, ரேஞ்சோட ஃப்ரம் வேல்யூ 65. 2வோட வேல்யூ அப் டு எனக்கு ஏபி ஏபிசி ஏபிசிடி ஏபிசிடிஇ வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். 69 வரைக்கும் போதும். ஆனால் 69 போட்டோன்னா அது 68 வரைக்கும் தான் எடுக்கும். ஸோ நான் என்ன போடுறேன்னா 17 போடுறேன். இப்போ 17னா 69 வரைக்கும் எடுத்துக்கும். இங்கே வந்து ரேஞ்சில் வந்து நான் ஸ்டெப் வேல்யூ கொடுக்கல. பை டிஃபால்ட் ஸ்டெப் வேல்யூ வில் இன்க்ரிமெண்ட் பை 1. அதனால் நம்ம ஸ்டெப் வேல்யூ மென்ஷன் பண்ணலைன்னா அது டிஃபால்ட்டாக 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். நான் ஸ்டெப் வேல்யூ மென்ஷன் +2 மென்ஷன் பண்ணால் 2 இன்க்ரிமெண்ட் ஆகும், 3னா 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு ஃபார் லூப். இப்போ வந்து இந்த பிரமிடுக்கு வந்து 2 ஃபார் லூப் வேணும். ஏன் 2 ஃபார் லூப் வேணும்னா, ஒரு ஃபார் லூப் இந்த ப்ரோக்ராமை பார்த்திங்கனாலே தெரியும். இந்த அவுட்புட்டு ஒரு ஃபார் லூப் வந்து இந்த லைன் பை லைன் போகிறதுக்கு, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்தடுத்த சீக்வன்ஸ் போகிறதுக்கு ஒரு ஃபார் லூப். நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வர்றதுக்கு. அதனால தான் இதுக்கு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். எந்த லூப்பிங் இதில் மெத்தடில் போனாலும் சரி 2 லூப் வரணும் இதுக்கு. ஒன்று வந்து சீக்வன்ஸ், அடுத்தடுத்த சீக்வன்ஸாக வர்றதுக்கு ஒரு லூப்பு, இதுக்கு வந்து ஒரு லூப் 1. இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் வர்றதுக்கு லூப் 2. ஸோ ஏன் 2 லூப் யூஸ் பண்ணுறோன்னு தெரியணும். ஒன்று வந்து இந்த சீக்வன்ஸுக்கு, இன்னொன்று வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ 2 லூப் இஸ் நீடட். அதனால் இங்கே 2 லூப் போட்டிருக்கோம். அப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 65, ஐஎஸ்கி வேல்யூ ஏக்கு வந்து 65. நான் அப் டு 69 வரைக்கும் வேணும். 69 வரைக்கும்னா 68 தான் எடுத்துக்கோ. அதனால் நான் 17 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனால் 69 வரைக்கும் எடுத்துக்கோ வேல்யூ. இட் ஷுட் பி எண்டட் வித் கோலன் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை இது பண்ணணும், முடிக்கணும். அடுத்தது இந்த நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 2 ஃபார் லூப் வேணும்னு. ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொன்று
பைத்தான் வந்து இண்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைத்தானில். நான் இங்கேயே ஃபார் லூப் மென்ஷன் பண்ணால் அதோடைய மீனிங் மாறும். அதனால் நான் ஒரு 5 ஸ்டெப் தள்ளி டேப் வச்சு நான் செகண்ட் ஃபார் லூப்பை எழுதுகிறேன். அதுக்கு என்ன லூப்பிங் வேரியபிள் வச்சுருக்கேன்னா ஜே இன் ரேஞ்சுன்றது கீவேர்ட். அந்த ரேஞ்ச் நான் என்ன கொடுக்குறேன்னா 65 அப் டு நான் எது வரைக்கும் முடிக்கணும்னா 65 + 1 வரைக்கும் முடிக்கணும் இல்லையா. இப்போ நான் எனக்கு லூப் எப்படி வருது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா ஏ வரும், ஏபி வரும், ஏபிசி வரும் இல்லையா. அப்போது இந்த லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு லைனில் 65 தான் இருக்கும். செகண்ட் லைனில் அஸ்கி வேல்யூ கன்சிக்யூட்டாக இன்க்ரீஸ் ஆகும். இது 65 அஸ்கி வேல்யூ, இது 66, இது 65, இது 66, இது 67. அடுத்து ஏபிசினா இது 65, 66, 67, டி வந்துச்சுன்னா 68. அடுத்து ஏபிசிடிஇ வந்துச்சுன்னா அதோடைய அஸ்கி வேல்யூ 65, 66, 67, 68, 69. அப்போது ஒரு லூப்புக்கும் வந்து நம்ம அஸ்கி வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் இல்லையா. அந்த இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகிறதுக்கு தான் இங்கே என்ன கொடுக்குறோம், i+1 கொடுத்துட்டு அந்த ஃபார் லூப்பை க்ளோஸ் பண்ணணும். இது வந்து லைன் பை லைன். இந்த ஃபார் லூப் வந்து எதுக்குன்னா லைன் பை லைனுக்கு இந்த ஃபார் லூப். இந்த ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோன்னா இந்த அட்மிட் ஏ அண்ட் பிக்கு தான், பிரிண்டிங் ஏ அண்ட் பி பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார் லூப்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏபிசிடி அதெல்லாம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஃபார் லூப் லைனுக்காக, இந்த ஃபார் லூப் வந்து ஏபிசிடிக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது இந்த ஃபார் லூப் வந்து கேரக்டர்ஸ் ஏபிசிடி பிரிண்ட் பண்ணுறதுக்காக தானே யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அந்த கேரக்டருக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தேவை. அதனால் இந்த ஃபார்னா அதுக்குள்ளே ஒரு 5 ஸ்பேசஸ் தள்ளி தான் நம்ம இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அப்போ பிரிண்ட் சிஹெச் ஆஃப் அஸ்கி வேல்யூவை அதோடைய ஈக்குவலண்ட் அஸ்கி நம்பருக்கு ஈக்குவலண்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறது என்ன ஃபங்க்ஷன், கேர் ஃபங்க்ஷன். அதனால் சிஹெச்ஆர் ப்ராக்கெட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஏபியை பிரிண்ட் பண்ணுற லூப் இந்த செகண்ட் ஃபார் லூப். அதனால் நான் என்ன போடுறேன், அதோடைய வேரியபிள் ஜேன்னு போடுறேன். கமா எண்ட் எதுக்குன்னா, இப்போ நான் வந்து அந்த லைனை அதை பிரிண்ட் பண்ணி முடித்த உடனே அடுத்து வந்து என்ன டாஸ்க் பண்ணணும், நான் அந்த நெக்ஸ்ட் லைனுக்கு போகணுமா இல்லை நான் பக்கத்துலேயே கர்சரை மூவ் பண்ணணுமா, அதுதான். இப்போ இது ஏபின்றதுனால எனக்கு கர்சர் வந்து பக்கத்தில் மூவ் ஆகி தான் பிரிண்ட் ஆகணும். அந்த கேரக்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். அதனால நான் இங்கே என்ன கொடுக்குறேன், எண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்பேஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு கேரக்டரு 2 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணணுன்றதுக்காக. கேரக்டர் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விடணும். மறுபடியும் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அஸ்கி வேல்யூ 1/1+1 இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சா, மறுபடியும் இன்க்ரிமெண்ட் ஆகி அது பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விடணும். ஸோ 2 ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த எண்ட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்பேஸ் விட்டு இந்த கோலனை இந்த கமாஸை போட்டிருக்கேன், சிங்கிள் கோட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்ஸ் இந்த லைன் கம்ப்ளீட் ஆனோடனே, இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடும், ஏபி ஏபிசிடிஇக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எனக்கு பிரிண்ட் என்ன கொடுக்கணும்னா நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு எண்ட் இஸ் ஈக்குவல் டு /n எஸ்கேப் சீக்வன்ஸ் எண்ட் இஸ் ஈக்குவல் டு /n கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கேரக்டரை பிரிண்ட் பண்ணோன்னே 2 ஸ்பேஸ் மூவ் ஆகி அடுத்தடுத்த கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். ஒன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் லைன் போகிறதுக்கு அந்த /n. ஓகே, செகண்ட் லைன் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு லூப் மூவ்மெண்ட் ஆகணும். இந்த இதுக்கு வந்து ஜே லூப் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. ஜே லூப் மூவ் ஆகி இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு அஸ்கி வேல்யூக்குரிய கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் அந்த அஸ்கி வேல்யூ கேரக்டர்ஸ் முடித்த உடனே அடுத்த லைனுக்கு போகிறதுக்கு மேலே இருக்க ஃபார் லூப்பு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஓகே, மேலே இருக்க ஃபார் லூப்புக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு எனக்கு இங்கே என்ன வேணும்னா i+ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த i+ இஸ் ஈக்குவல் டு 1னா என்ன மீனிங்னா i இஸ் ஈக்குவல் டு i+1. இதுதான் இதோட ஈக்குவலண்ட் மீனிங். அதனால தான் i+1 கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. அப் டு திஸ் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வந்து நெக்ஸ்ட் லைனு போகிறதுக்கு, அடுத்த ஃபார் லூப் வந்து கேரக்டர் பிரிண்ட் ஆகிறதுக்கு, உள்ளே வந்து அந்த கேரக்டர் அந்த அஸ்கி நம்பருக்கு உண்டான கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து 2 ஸ்பேஸ் விடுறதுக்காக சிங்கிள் கோட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு /n வந்து நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு அந்த /n i வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும், ஒரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகணும். அதுக்காக இந்த இன்க்ரிமெண்ட்டுக்காக நான் இங்கே i+ இஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் அவுட்புட். இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு என்னவாக இருக்கும், ஐயோட வேல்யூ வந்து 65.
ஸோ 65 வந்து ஃபர்ஸ்ட் லூப்பில் ஐயோட வேல்யூ 65 ஜேக்குள்ளே வருது. ஜே இஸ் இன் ரேஞ்ச், அதுவும் 65ல் ஸ்டார்ட் ஆகுது. 65ல் ஸ்டார்ட் ஆடனே என்ன ஆகுதுன்னா i+1 இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ 65+1 என்னது 66. ஓகே, இப்போது கேர் ஆஃப் ஜே, இப்போ ஜேயில் வந்து 65 இருக்கும், அதனால் 65 அப்படியே பிரிண்ட் ஆகணும். அப்போ அஸ்கி வேல்யூ 65க்கு பிரிண்ட் ஆகிற கேரக்டர் என்னன்னா ஏ. அடுத்தது என்ன கொடுத்துருக்கு, 2 ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ஸோ 2 ஸ்பேஸ் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன, இந்த லூப் வந்து ஒன் டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். 65லேருந்து 65க்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகணும். அதனால் ஃபர்ஸ்ட் லைனில் 1 தான் பிரிண்ட் ஆகும். அடுத்து /n, ஏன்னா நெக்ஸ்ட்டு வேரியபிள் வந்து போகிறதுக்கு இல்லையா. அப்போ வந்து 65, இப்போ நான் இந்த இடத்துல 65 கொடுத்துட்டேன்னா 66 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து 65 இருக்கா, அப்போ i+1 என்ன இருக்கும் 66ன்னு இருக்கும். அப்போது 65லேருந்து 66 வரைக்கும் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் 65 - 1, 66 - 1 தான் எடுத்துக்கும். அப்போ 65 to 65னா ஒரே ஒன் டைம் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் லைன் போகுது, நெக்ஸ்ட் லைன் கர்சர் வருது, /nக்காக நெக்ஸ்ட் லைன் வருது. மறுபடியும் i+1. i+1னா ஏற்கனவே என்ன இருக்குது 65 இருக்குது. ஸோ 66. ஏற்கனவே இந்த ஐயில் என்ன இருந்தது 65. இந்த ஐயை எடுக்காது, இந்த ஐயோட வேல்யூவை தான் பார்க்கும். 65க்கு அடுத்து 66, மறுபடியும் 66க்கு இங்கே போகும். இங்கே உள்ளே வரப்போ 65லேருந்து ஏற்கனவே என்ன இருந்தது ஐயோட வேல்யூ இங்கே 66 ஆயிடுச்சு. அப்போ 66 + 1 இங்கே என்னவாகும் 67. அப்போ 65லேருந்து 66 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இது வந்து எப்பயுமே -1 தான் எடுத்துக்கும். எப்பயுமே இங்கே 67 இருந்ததுன்னா 67 - 1 வரைக்கும் தான் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் வந்து ஃப்ரம் to வந்து -1 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ 65லேருந்து 66 வரைக்கும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ 65லேருந்து 66க்கு ஃபஸ்ட்டு கேரக்டர் என்னது ஏ, செகண்ட் கேரக்டர் மறுபடியும் போகும், 2 ஸ்பேஸ் விடும், 2 டைம்ஸ் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு லூப்பில் 1 டைம் எக்ஸிக்யூட் ஆகும், செகண்ட் டைம் 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும், தேர்டில் வந்து 3 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அது மாதிரி இந்த எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட் ஆகும். அப்போது ஏபி, மறுபடியும் /n வரும். அதே மாதிரி ஒரு கேரக்டராக போகும். மறுபடியும் என்ன வரும் 66. அப்போது 68னா 65லேருந்து 67 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அப்போ 67 வரைக்கும்னா என்ன வரும் ஏபிசி. அதுக்கப்புறம் ஏபி, செகண்ட் ஏசி, அப்புறம் டி. அதுக்கடுத்த லூப்பில் என்ன வரும் ஏபிசிடி அப் டு இ வரைக்கும் கம்ப்ளீட் ஆகி லூப் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட ஆன்சர். 2 ஃபார் லூப், ஒரு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஒரு இன்க்ரிமெண்ட் வேல்யூ. தேங்க்யூ.